வணக்கம் பாலமுருகன். சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து ஒரு கேஸை கையில் எடுத்திருக்காங்க. உடனே இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே வாயில் என்ன வச்சிட்டு இருக்காங்க தெரியல, கம்முன்னு இருக்காங்க. காரணம், நடைபாதை கோயில்களை நடைபாதை ரோட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் வந்துக்கிட்டு முறைப்படுத்துங்க. தேவையில்லாமல் கோயில்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா உடனே அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து அந்த விஷயத்தை கையில் எடுத்த உடனே இந்த இந்து மதத்தை புண்படுத்தி விட்டீர்கள், அது பண்ணி விட்டீர்கள், இந்துக்களையும் ஒன்று கூடுகள் அப்படிங்கிற கும்பல்கள் எல்லாமே இப்போ என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சென்னை உயர்நீதிமன்றம் தாமா முன் வந்து மனு ஒன்றை தாக்கல் பண்ணியிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொது இடங்களிலும் சாலைகளிலும் சட்ட அனுமதி பெறாமல் கோயில்கள், சர்ச்சுகள், மசூதிகள், அதே போன்று மத நிறுவனங்களால் கட்டப்பட்ட அமைப்புகள் எவையும் இல்லை என்பதை உறுதி செய்து தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஸ்ரீவாஸ்தவா, ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன் ஆகியோர் அந்த பெஞ்சை வந்து விசாரிக்கிறாங்க. 31/1/2018 அன்னைக்கு தந்த ஒரு தீர்ப்பில் ஆக்கிரமிப்பை இந்த மத நிறுவனங்கள் அகற்றிட வேண்டும் என்று தீர்ப்பு தந்ததும் நான் பல முறை மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்காடியும் அத்தகைய ஆக்கிரமிப்பு கோவில்கள் அமைப்புகள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் பாயாம மறைமுகமா அதனை ஊக்குவிக்கும் வகையில் காவல்துறையும் அரசு இயந்திர அதிகாரிகளும் கண்டும் காணாதது போல அலட்சியமா இருந்தாங்க. ஆனா அரசியல் கட்சியினரும் இதனால் தங்களது பங்கு வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டுவிடும் என்பதற்காக தெரிந்தும் தெரியாதது போல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நமது ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இந்த விவரமும் தெரியாமலோ அல்லது ஏமாற்றப்பட்டு தங்களது சிறு சேமிப்பை செலவிட்டு வாங்கிய வீடுகள், குடிசைகள் இடிக்கப்படும் போது அவர்கள் அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அல்லது அவலத்தோட உச்சமாகும். ஆனா இந்த மத வெறியர்களை மிரட்டல் பூச்சாண்டிகளுக்கு காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இதில் அலட்சியமாக இருக்கும் நிலையில் ஏழைகளிடம் காட்டும் புல்டோசர் அதிகாரம் இந்த கடவுளச்சிகள், சாமிகள், கோவில், மத அமைப்புகள் விஷயத்துல பாய மறுப்பது இரட்டை அளவுகோல் கொண்ட இரட்டை அநீதிகள் அல்லவா? சாலைகளை விரிவுபடுத்தும் போது நடைபாதை கோவில்கள் மட்டும் விட்டுவிட்டு செய்வதன் மூலம் பொது போக்குவரத்துக்கு பெரும் இடைஞ்சல் மட்டுமல்ல, விபத்துகளும் மிக அதிகமாக உண்டாகுது. அதே போல பல முறை பட்டியல் கேட்டோம், விரைந்த நடவடிக்கை எதுவுமே இந்த விஷயத்துல எடுக்கிறது கிடையாது. அதே நிலை தான் இப்பையும் ஏற்பட அரசுகளோ அரசு அதிகாரிகளோ உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற ஆணைப்படி நடவடிக்கைகளை கைவிடவே கூடாது. ஒப்புக்கு சப்பானிங்கிற மாதிரி கிராம மக்கள் கூறுவது போல நடவடிக்கைகளை மெத்தனப்படுத்தி ஊர்கா ஜாடியில் போட்டு மூடாமல், வினோத விளக்கங்களை கூறாமல் உடனடியாக செயலில் புயல் வேகத்தில் இயங்க வேண்டியது அவசரமாகும். போக்குவரத்து நெரிசல் இப்போது எல்லா பக்கத்தும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் 2 வழி பாதைகளை 4 வழி பாதைகளாக்கி 4 வழி பாதைகளை 6 வழி பாதைகளாக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அதனால் ஆக்கிரமிப்பை அகற்ற மதவாதிகள் சிலர் கூச்சல் கிளப்பினால் சட்டம் அவர்கள் மீது பாய வேண்டுமே தவிர சமரச தீர்வு என்பதை காவல்துறை உருவாக்க கூடாது என்பதை துறை அதிகாரிகளுக்கு புரிய வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம். கடவுளை வணங்குகிறவர்கள் நடு ரோட்டில் வந்துதான் வணங்க வேண்டுமா? கேரள மாநிலம் 18ஆம் திட்ட மாவட்டம் சபரிமலை ஐயப்பன் கோவில்ல கருவறைக்குள் வாயிலில் இருக்கக்கூடிய உள்ள துவாரபாலகர் சிலைவில் அணிவிக்கப்பட்டிருந்த தங்க நகை கவசங்கள் 2019 அன்னைக்கு கலற்றப்பட்டு செப்பனிடப்படும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பிக்கப்பட்டன. இதற்காக திருவிதாங்கூர் சமஸ்தான போர்டு கவசங்களை ஒப்படைத்த போது அதனுடைய எடை 428 கிலோவாக இருந்தது. அதை செப்பனிட்டதுக்கு பிறகு சென்னை நிறுவனம் மீண்டும் ஒப்படைச்ச போது அதனுடைய எடை வெறும் 38 கிலோவா குறைஞ்சிருக்கு. 454 கிலோ காணாமல் போனது எப்படி? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதனை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் விசாரணை நடத்தி நன்கொடையாளர்கள் உன்னிகிருஷ்ணன் பேத்தியை
திருவனந்தபுரத்தில் அவர் வீட்டில் வச்சு கைது பண்ணாங்க. இந்த கொள்ளை சுரண்டலை ஐயப்பனாலே தடுக்க முடியாத அந்த கொள்ளை சுரண்டலை சிபிஐ போன்ற காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சு ஊழல் பெரும் அலை இப்போது மிக உயரத்திற்கு எழும் அலையில் எதற்கு இந்த நடுத்தருவில் ஆக்கிரமிப்பு திடீர் கோவில்கள் இருக்க வேண்டும்? கோயில்கள் ஆந்திராவில் உள்ள கார்ப்பரேட்டுகளை மிஞ்சும் கோவில்களாக திருப்பதி கோவில்களும் முன்பு தங்கம் ஊழல் பற்றி நடவடிக்கை எடுக்கலையா? இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இது போன்ற ஆக்கிரமிப்பு அறநிலைத்துறை பாதுகாப்புத்துறை கண்காணிப்பிலும் வராது. தனியார் கூட்டு கொள்ளைக்காரர்களாக வருவாய் ஈட்டும் சுரண்டல் வியாபாரியான கேந்திரம் அல்லாமல் வேற எங்க போகுது? மத உரிமை என்பது வேறு. அரசியலமைப்பு சட்டத்தில் லகான் இல்லாத குதிரை அல்ல, கட்டுப்படுத்தப்பட்ட வண்டி குதிரை தான் என்பதை மறவாதீர்கள். விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆசிரியர் நமக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த நேரத்துல இப்போ இந்த கூச்சல் போடுறாங்க பார்த்தீங்களா, என்னது இது? கோயில்களின் மீது கை வைப்பதா? கோயில்கள் எவ்வளவு புனிதமானது. இந்த நாத்திக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் ரொம்ப ரொம்ப மோசமாக இந்துக்களாகிய நாங்கள் முழுமையாக பாதிக்கப்படுகிறோம். அப்படி இப்படின்னு இந்த ஓலா வண்டி உருட்டினவங்க எல்லாமே இப்ப எங்க போய் பங்கர்ல ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் தெரியல. ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை தாமாக முன் வந்து கையில் எடுத்திருக்கிறது மாண்புமிகு உயர் நீதிமன்றம். இப்ப உயர் நீதிமன்றம் சொல்லிருக்கக்கூடிய விஷயத்துக்கு எவனாவது ஒருத்தன் வந்து உள்நோக்கம் கற்பிச்சானா அது என்ன சொல்றது, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், எல்லா பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும். அப்போ நாம என்ன கேட்கிறோம்னா, இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாம ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுறோம்னு போனோம்னா அது வந்து நீங்க ரோட்ல வாங்கியிருக்கீங்க, அதனால வந்துட்டு நாங்க ஆக்கிரமிப்பை அகற்றோம் சொல்லும் போது எவ்வளவு தூரம் நம்ம கத்தி குடியே கிடைக்கும் போது கூட அலட்சியமா இருக்கும் போது ஆளாளுக்கு வண்டியா வந்து நமக்கு வந்து ஐடியா கொடுக்கறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துலயாவது இந்த மாதிரி சாலையோரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் நிறைய இருக்கு, அந்த கோயில்களை அகற்றி பொதுமக்களுக்கு பாதைக்கு இடையூறு பண்ணாம இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதியாவது இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. அந்த $1 மில்லியன் கேள்வியை ஒரே ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் மட்டும்தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வரும். அந்த இயக்கத்துடைய பேர் தான் திராவிடர் இயக்கம். அந்த இயக்கம் பேசாத விஷயங்களே கிடையாது. ஆனா அரசியல் தன்மையில் இருக்கக்கூடிய எந்த இயக்கங்களும் இதை பத்தி கவலையப்படாது. ஏன்னா ஓட்டு போயிருங்கிற பயத்துல நாம என்ன கேட்கிறோம்னா, பொது சொத்துக்கு யார் தீங்கிழைத்தாலும் முதலில் அகற்றப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அப்படிங்கிறத விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாண்புமிகு உயர் நீதிமன்றம் கையில் எடுத்துக்கக்கூடிய இந்த விஷயத்த இந்த காவல்துறைகள் எல்லாமே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் முக்கியமான பிரச்சனையா கருதி இதை கையில் எடுத்து கோயில்கள் நடுத்தருவில் எந்த இடத்துலையுமே இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அப்படி எந்த இடத்துல கோயில்கள் இருக்குன்னு சொன்னா உடனடியாக அந்த கோயில்கள் முழுமையாக அகற்றி நடைபாதையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு இல்லாம சிறந்த சாலை வசதிகளை, பாதை வசதிகளை, போக்குவரத்து வசதிகளை உருவாக்கி தரணுங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோள்.